அடிமையானவர்களின் தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தகவல்களை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பௌதீக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் 2026 ஆண்டு ஜனவரி 5 வரையிலான காலப்பகுதியில் 1821 கிலோ 174 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் 3865 கிலோ 710 கிராம் ஐஸ், 17189 கிலோ 377 கிராம் கஞ்சா, 38 கிலோ 958 கிராம் கொகைன் மற்றும் போதை மாத்திரைகள் எனவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது.